அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு துவா தான் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த துவா பாங்கு சப்தம் கேட்டதும் ஓதும் துவா. இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற துவா பாங்கு துவா, பாங்கு உள்ள துவா. அது என்னென்னு பார்ப்போம். அது முன்னாடி என்னுடைய இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கீழ்வரும் துவாவை பாங்கிற்கு பிறகு ஓதுவதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் வாஜிபாகி விடுகின்றது. இதுக்கு ஓதுவோம். அல்லாஹும்மா ரப்ப ஹாதிஹி தஹுவத்தின் தாமத்தி வல சலாத்தில் காயிமத்தி ஆத்தி ஷெய்தன முஹம்மதின் நில் வசீலத்த வல் ஃபலீலத்த வத் தரஜத்த ரஃபீஅத்த வபு அதுஹு மகாமன் மஹமூத நெல்லதி வாதத்தஹு வர்சுக்னா சஃபாத்தஹு யௌமல் கியாமத்தி இன்னக லா துஹ்லிஃபுல் மியாத். இதுக்கு பொருள் என்னன்னா, யா அல்லாஹ், இந்த பரிபூர்ணமான அழைப்பிற்கும் உயர்வான தொழுகைக்கும் உரிய இரட்சகனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலாவையும் மேன்மையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அன்னாருக்கு நீ வாக்களித்துள்ள மகாமே மஹமூத் என்னும் தளத்தில் எழுப்பாயாக. மறுமையில் அன்னாருடைய சஃபாத்தை எங்களுக்கு நீ அளித்து அன்னாருடைய ஹவுலுல் கௌதருக்கு எங்களையும் கொண்டு செல்வாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். இகாமத் சொல்லும்போது பாங்கிற்கு பதில் சொன்னது போன்றே பதில் கூறவும். கதுகாமத்து சலாத். அடுத்தது அகாமஹல்லாஹு வா அதாமஹா. இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹ் தொழுகையை நிலைநிறுத்தி நியமம் ஆக்கி அருள்வானாக என்று பொருள். இப்படி இதே மாதிரி எல்லாத்துக்குள்ள துவா நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அர்த்தத்தோடு தான் போட்டிருக்கேன். தயவுசெய்து அதை பாருங்கள். ஓகே.